Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நான் என்ற ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் வந்துட்டு உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி saree அண்ட் பிளவுஸ் எங்க அம்மாவோட இது நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆல்டர் பண்ணி உட்காந்துருக்கேன் இதை போட்டு, அதனால கொஞ்சம் கச்சக்கா மொச்சக்கான்ட்டு இருக்கு. ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு லுக் அட் இட், ஓகேவா? அதை நீங்க வந்து கண்ணுக்கு போறது கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ லுக் கொஞ்சம் சிம்பிளா அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னல் வைப்ஸ் ஸ்க்ரீம் பண்ற மாதிரி. இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு வந்துட்டு நம்ம கிக் ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெடிஷ்னல் கிளாம் மேக்கப்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஒரு சிம்பிள் ட்ரெடிஷ்னல் பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் கிளாம் தான் நான் வந்துட்டு நேம் பண்ணுவேன். ஏன்னா வேரபிளா இருக்கும், சிம்பிளா இருக்கும், ப்ராசஸும் ஈஸியா இருக்கும், ப்ராடக்ட்ஸும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ வாங்க நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ண அப்படின்றத பார்க்கலாம். பேட் ஸ்கின் மோட் ஆன். லிப்ஸ்டிக் கொஞ்சம் இருக்கு, அதை அப்படியே வச்சுப்போம். ஸ்கின்ல வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு ரெடியா இருக்கு. ப்ரைம் பண்ணிக்க போறேன். ப்ரைமருக்கு வந்துட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் 2 ப்ரைமர்ஸ். கொஞ்சம் என்னுடைய மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் அந்த ஒரு க்ளோவும் இருக்கணும். ஸோ அதனால நான் எல்ஃப் அண்ட் மேக்கோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்ஃபோட கிரிப்பிங் ப்ரைமர் எடுத்துட்டு என்னுடைய ஃபேஸ்ல இந்த டீ ஜோன் ஏரியால போட்டுக்கிறேன். கொஞ்சமா இந்த சின்லயும் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த சைட்ஸ் நெத்தியில கொஞ்சமா அந்த க்ளோ எடுத்துட்டு வர்றதுக்காக மேக்கோட இந்த ஸ்ட்ரோப் ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டரை கொஞ்சமா என்னுடைய நெத்தி, கணத்தோட சைட்ஸ் அண்ட் சின், அப்புறம் காலர் போன்லயும் கொஞ்சமா போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷன் இட் இஸ். ஸோ ஆரஞ்சோட பெலைகளோட ரெட்டிஷ் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய வாயை சுத்தி கண்ணு கீழே அண்ட் நெத்தியில கொஞ்சமா போட்டு, ரொம்ப கொஞ்சமா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்ணோட இந்த கார்னர்ஸ் வந்துட்டு மறந்துடாதீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கவர். ஓகே. அடுத்தது மேக்கப் ரெவல்யூஷனோடைய C13.2 கன்சீலர், ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட்ரல் அண்டர்டோன் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். இதை எடுத்து கரெக்டர் போட்ட இடத்துல போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு மினிமலான பேஸ், ஸோ அதனால எல்லாத்தையும் கையிலே வந்து பிளெண்ட் பண்றேன். எக்ஸஸ் எதுவும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்றதுனால நாட் யூசிங் அ டேம் பியூட்டி ஸ்பஞ்ச். நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இப்போதான் நான் வந்து ஸ்பஞ்ச் வச்சுட்டு கொஞ்சம் கவரேஜ்காக இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறேன். ரொம்ப கொஞ்சம் தான், ஜஸ்ட் ஒரு முக்காப்பம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை வந்துட்டு நான் மேஜரா இந்த கழுத்தோட இந்த கார்னர் கொஞ்சம் ஷேடோ தெரியுது, அந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். எனக்கு எதுவும் செயின் போட போறது கிடையாது. ஸோ அதனால இதை நான் லைட்டா போட்டுக்கிறேன், ரொம்ப மினிமலா. அப்புறம் என்ன ஸ்பஞ்சில் மீதி இருக்கோ அது வந்துட்டு என்னுடைய ஃபேஸோட ப்ராடக்ட் இல்லாத ஏரியாவுக்கு போகுது. ரேர் பியூட்டியோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். எனி ஹைலைட்டிங் லைட்டர் ஷேட் கன்சீலர். ரொம்ப லைட்டரா நான் எனக்கு போல கொஞ்சம் வேரபிளா தான் வச்சுக்க போறேன் அப்படின்றதுனால, நிறைய லேயர் சேர்த்த போடுறது இல்லை அப்படின்றதுனால என்னுடைய ஸ்கின் டோன்ல இருந்து டூ ஷேட்ஸ் மட்டும் லைட்டரா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். அந்த லாரியலோட இன்ஃபாலபிள் கன்சீலர் அளவுக்கு நான் லைட்டா போகல. அண்ட் எனக்கு அந்த வார்ம்த் வேணும் அப்படின்றதுக்காக யூசிங் திஸ். இது இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஏரியால. லெட் திஸ் சிட் ஃபார் சம் டைம். அதுக்குள்ள நம்ம போயிட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கு இந்த செரி அப்படின்ற பிராண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரோ டிஃபைன் ஐப்ரோ டுவோ கிட்ல இருந்து பிளாக் ஷேட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ லெட்ஸ் பிளெண்ட் திஸ் கன்சீலர் அவுட். லூஸ் பவுடர் அண்ட் காம்பேக்ட் காம்பினேஷனா இன்னைக்கு என்னுடைய ஃபேஸ்ல போட்டு நான் செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் காம்பேக்ட் வந்து பஃப்ல எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் லூஸ் பவுடர் கொஞ்சமா அதே பஃப்ல எடுத்து என்னுடைய ஃபேஸை செட் பண்ண போறேன். அடுத்து ரிமலோட 2 பிளஷ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய சிக்ஸோட இந்த ஏரியால நான் வந்து போட்டுக்க போறேன். பிளஷ் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த சாரியில பிங்க் இருக்குன்றதுனால அந்த பிங்க் பிளஷ் லைட்டா போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பிரான்சர், ஹுடாவோட க்ளோவிஷ் பிரான்சர் எடுத்து ஃபேஸோட சைட்ஸ், நெத்தி அண்ட் ஜா லைன்ல போட்டுக்கிறேன். நைக்காவோட இந்த ஐ கலர் பேலட் நம்பர் 7 எடுத்துக்கிறேன். இதுல இந்த ஒரு ஷிம்மர் பிங்கி பிரான்ஸ் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஐலைட்ஸ்ல போட்டுக்கலாம். இதனோட ஐலைனர் இதை வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் ஐலைனர். ஆக்சுவலா நான் நினைச்சதை விட கொஞ்சம் திக்கா தான் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் காஜல், பிகாஸ் இட்ஸ் ட்ரெடிஷ்னல் மேக்கப், யூ ஹாவ் டு ஹாவ் சம் காஜல். அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு மஸ்காரா. லிப்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இன்சைட்டோட ஐலைனர் வச்சு லிப்ஸ் லைன் பண்ணிக்க போறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் ஷேட், இன்டென்ஸ் காஜல். ஸோ இது எக்ஸ்ட்ரீமா ப்ரௌனா இருக்கு ஃபார் தி அவுட்ஃபிட். ஸோ லைட்டா இதுல ஒரு பிங்க் ஹியூ எடுத்துட்டு வரணும். ரீசெண்டா இந்த ஸ்டேஸோட 9 to 9 லிக்விட் லிப்ஸ்டிக்ல வைன் அண்ட் டைன் என்னுடைய ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்கு. அதையே நான் இன்னைக்கும் போட்டுக்க போறேன்.
இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு வந்துட்டு இந்த அண்டர் ஐ ஏரியா பிரைட்னஸ் அண்ட் அந்த ப்ளஷோட பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் அதே மேப்ளின் காம்பேக்ட் வச்சுட்டு ஃபேஸில் அண்டர் ஐ ஏரியாவில் அண்ட் ப்ளஷ் இருக்க ஏரியாவை செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அண்டர் பெயிண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய காம்பேக்டோ கன்சீலரோ பண்ணும்போது அது அங்கே இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப வைப்ரண்டாகவும் தெரியாது, மினிமலாக இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஒரு செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சிட்டோன்னா அவியாடான். நான் இன்னைக்கு ஜஸ்ட் மெல்ட் மட்டும் பண்ணுறதுக்கு இந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் அடிச்சுக்கிறேன். இது முகத்தில் இப்படி குவிக்காக செட் பண்ண வச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு லேயர் அண்டர் ஏரியாவுக்கு அந்த காம்பேக்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் டு கிவ் மை ஃபேஸ் தட் நைஸ் மேட் லுக். ஓகே, சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வேற சீரீஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் எனக்கு என்னமோ இன்னைக்கு மொத்த லுக்குக்கு இந்த மாதிரி பண்ணது வந்து பிடிச்சிருக்கு. ஐ ஜென்ரலி கோ வித் பெரிய கம்மல் வித் நோ செயின், இல்லைன்னா இந்த மாதிரி சோக்கர் மாதிரி வச்சுட்டு குட்டி கம்மல் அந்த மாதிரி. ஸோ டுடே ஐ ஆப்டேட் ஃபார் திஸ். இதில் கொஞ்சம் பூ மட்டும் இருந்ததுன்னா ஐ வுட் பி ஸோ ஹாப்பி. கொஞ்சம் சந்தனம் வச்சேன்னா இன்னுமே ஹாப்பி. யூ நோ வாட், லெட்ஸ் டூ சம் சந்தனம். ஃபேக் சந்தனம் வருமா இன்னைக்கு? ஆர் ஈவன் விபூதி இஸ் ஃபைன், மச் பெட்டர். ஸோ எனக்கு வந்துட்டு யூஸ்வலாக சாரியில் என்ன சரி இருக்கு, அது என்ன அண்டர்டோனில் இருக்கு, பிரான்ஸ்ல இருந்ததுன்னா அந்த ஆரஞ்ச், நியூட் ப்ரௌன், டெரகோட்டா ரெட் அந்த மாதிரி போட்டது வந்து பிடிக்கும். அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி வேற வேற கலர்ஸாக இருக்கு அப்படின்னா, லைக் ப்ளூ அண்ட் க்ரீன், இல்லைனா வயலட் அண்ட் கிரீன், ப்ளூ, இந்த மாதிரியான அந்த கூல் டோன் கலர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னா ஐ வுட் கோ வித் ரெட் லிப் கலர். பட் இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய அவுட்ஃபிட்ல இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பிங்க் அண்ட் பிங்க் சரி அண்ட் பிங்க் பிளவுஸ் இருக்கு அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு வேரபிளான சாஃப்ட் மேட் ப்ரௌனிஷ் பிங்க் லிப்ஸ்டிக் வித் ரொம்ப வேரபிளான ஒரு ஐ ஷேடோ, சிம்பிளான ஒரு லுக் மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பேஸ் நீங்கள் உங்களுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். எல்லாருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி விஷஸ். ஜாலியாக கொல்கட்டை சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மேக்கப் ஏதாவது கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக எனக்கும் வந்துட்டு அனுப்பி விடுங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.